ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சண்முகமும் கனியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த சண்முகத்துக்கு எப்படி இந்த கனி அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா, இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யார் ஒளிஞ்சிருக்காங்க, இந்த விஷயத்தில் வைஜெயந்தி எதுவுமே பண்ணலை, அப்படி இருக்கும்போது நமக்கு எதிராக யார் இருக்கான்னு யோசிக்கும் போது பாண்டியம்மாள் இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்புறமா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கனியோட ஜாதகம் அங்கே எப்படி போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாண்டியம்மாள் தான் அப்படிங்கிறத நம்ம சண்முகம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாண்டியம்மாளை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சண்முகமாக சோமுவை வெளுத்து வாங்கினதில் எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கனியை கடத்திட்டு போய் அந்த இடத்துல கட்டாய மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம சண்முகத்துக்கு தெரிய வருது. எப்படியாவது கனியை இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கனியை ஒரு மந்திரவாதம் பண்ணுறக்கூடிய இடத்துல வச்சு எப்படியாவது மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் அங்கே பார்த்துட்ருக்காங்க. இதை கொஞ்சம் கூட கனி எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விடுங்க, என்னோட அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சரியாட்டு நம்ம கனியும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கனி சொன்னாலும் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஏய், நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, எப்படி உங்க அண்ணன் இந்த இடத்துக்கு வர போறதில்ல, அவனை நினைச்சு நீங்க இருந்து காத்திட்டு இருக்காத, பேசாம தாலி கட்டக்கூடிய வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சண்முகம் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. எப்படி அது கனியை கண்டுபிடிச்சிடணும், அவ ரொம்பவே சின்ன பொண்ணு, எப்படிதான் இப்படி போய் மாட்டிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அதே சமயத்துல கனியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அந்த ஆளும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கனி அப்படியே பதறி போய் இருக்கும்போது சண்முகம் செம அதிரடியா அந்த இடத்துல வராங்க. வந்து அந்த அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நம்ம கனியை அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரிகள் எல்லாரும் வந்து அந்த ஆளை பிடிச்சு சரியாட்டு கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம சண்முகத்தை பார்த்த உடனே தான் கனிக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்படியே அவங்க அண்ணனை போய் கட்டி பிடிச்சி, அண்ணே நீ வந்துட்டல்ல, நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்த, எப்படி என்னோட அண்ணன் வந்து காப்பாற்றுவான்னு அதே மாதிரி காப்பாற்றிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா நினைக்கிறாங்க. நம்ம சண்முகமோ என்ன இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி வந்து ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்ட, எல்லாரும் கூப்பிட்டாலும் போயிடுவியா, இந்த மாதிரிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம கனியை அந்த இடத்துல இல்லைன்னு என்கிட்ட அம்மா வந்து கனவுல சொல்லிச்சு, இப்படி அண்ணன் கூட கண்டிப்பாக நீ போயிடு, இங்கே இருக்காதுன்னு, அதனால தான் யாரோ வந்து கூப்பிட்ட உடனே சரி அண்ணன் தான் கூப்பிடான்னு சொல்லிட்டு ஆசையாக ஊட்டிக்கு கிளம்பிட்டேன், என்னை மன்னிச்சுட்டண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகமும் சரி இதோட விடு, இனிமே இந்த தப்பை பண்ணாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயத்த அறிஞ்ச பாண்டியம்மா, என்னது இது, சண்முகத்துக்கு எப்படி இந்த இடம் எல்லாம் தெரிஞ்சது, கனியை எப்படியாவது மாட்டி விட்டலான்னு பார்த்தா இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிட்டு, இப்போ என்ன பண்றது, சண்முகத்துக்கு மட்டும் நான் தான் இந்த வேலை பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சண்முகமும் வீட்டுக்கு கனியை கூட்டிட்டு வந்த உடனே வைகுண்டம், என்னல கனி எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிட்ட, எப்படியாவது உன்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுவான்னு எனக்கு தெரியும், நல்ல வேளை சண்முகம், என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது சண்முகமும் அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கனியை ஒருத்தங்க கடத்திட்டு போய் அங்கே அந்த இடத்துல கட்டாய திருமணம் பண்ண பார்த்தாங்க, நல்ல விளையாட்டு, நான் அந்த இடத்துல போய் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே வைகுண்டத்துக்கு தாங்க முடியல. என்னல சொல்ற, அப்படி கனியை யார் கடத்திருப்பா, நம்ம குடும்பத்துக்கு யார் அவ்வளோ பெரிய விரோதி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது சைடில் இருந்து இந்த பாண்டியம்மாள் கவனிச்சுட்டு, ஐயோ இவங்க வேற சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம மட்டும் பணம் தெரிஞ்சுன்னா தொலைஞ்சோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்துல சண்முகமா அந்த இடத்துல பேசுறாங்க. வைஜெயந்தி வேற ஜெயிலுக்குள்ள இருக்கா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வைஜெயந்திட்ட கேட்கும் போதும் அவ பண்ண மாதிரி இல்லை. சரி இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு யாராவது எதிரி இருப்பாங்களோ அப்படின்னு சண்முகம் யோசிச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனியோட ஜாதக சீட்டு அந்த இடத்துல கிடந்தது. நம்ம வீட்டுக்குள்ளே பீரோவில் இருந்த கனியோட ஜாதக சீட்டு எப்படி அந்த இடத்துல போயிருக்கோன்னு நம்ம சண்முகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்த பாண்டியம்மாள் வீட்டுக்குள்ளே வந்த அப்புறம் தானே இவ்வளோ குழப்பம் அப்படின்னு நம்ம சண்முகத்துக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அதை வெளியில் காட்டாமல் இருக்காங்க. எப்படியாவது என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை பண்ணவங்கள நான் சும்மா விட போகிறதே இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி, இந்த சின்ன பொண்ணை போய் இப்படி ஒரு கட்டாய கல்யாணம் பண்ண அளவுக்கு யாருக்கு துணிச்சல் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சண்முகமும் செம அதிரடி அந்த இடத்துல பேசுகிறாங்க. நம்ம ரத்னாம கணக்கிட்ட வந்து இல்லை ரொம்பவே பயந்துச்சியா, இப்படி எல்லாம் செய்யாத, யார் கூப்பிட்டாலுமே போகாத அப்படிங்கிற மாதிரி கணக்கிட்ட சொல்லும்போது கனியும் நான் தான் அப்போவே சொன்னேன்லக்கா, நான் அண்ணன் கூடயே போகிறேன்னு, அண்ணன் கூட போயிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படி சொல்லும்போது ரத்னாவும் அந்த இடத்துல நீ ஏதோ பொய் சொல்கிறதுன்னு நினச்சிட்டேல்ல, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக
கனிக்கிட்ட எல்லாரும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. கனியும் இனிமே இந்த தப்பை நான் திருப்பி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம சண்முகத்துக்கு மட்டும் தாங்க முடியல. இதுக்கு பின்னாடி உள்ளவங்கள கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாரணி கிட்ட சொல்றாங்க. பாரணியும் இப்பதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஊட்டிக்கு போலான்னு கிளம்புனா, இப்போ ஒரு புது பிரச்சனை ஆயிட்டு பாரு. கனிக்கு இப்படி யாரு செய்யறதுக்கு மனசு வந்திருக்கும்? உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை எல்லாமே சரியாயிட்டு இனி கனியோட வாழ்க்கை கொஞ்சம் வருஷம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சா இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பரணியும் அந்த இடத்துல சண்முகத்திட்ட பேசுகிறாங்க. சண்முகமும் பாண்டியம்மாளோட நடவடிக்கை எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியம்மாள் உடனே சவுந்தர பாண்டியன்ட்ட ஃபோன் பண்ணி, இல்லை இங்கே ஒரு விஷயம் தெரியுமா, அந்த சண்முக பையன் இருக்கான்ல இந்த கனியை கூட்டிகிட்டு வந்துட்டான், அங்கே எல்லாரையும் கைது பண்ணிட்டான் போல, என்ன பண்ணுறதுல ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவன் ஏதாவது அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறமா நான் சரியா மாட்டிடுவேன்ல, இப்போ என்ன பண்ணுறது சொல்லும்போது சவுந்தரபாண்டியனும் சரி நீ எதுக்கு கவலைப்படாதக்கா, எப்படி அவங்க ஏதாவது கேட்டாலும் எனக்கு எதுக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு நடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இனியும் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தேன்னா சந்தேகம் வந்துட்டு இருக்கோம், வசமாக இந்த வீட்டுக்கு வர வழியை பாரு அப்படின்னு சவுந்தரபாண்டியனும் பாண்டியம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியம்மாளும் சரி நீ சொல்கிறது எல்லாமே சரிதான்ல, இதுக்கு மேலே இருந்தால் இந்த சண்முக பையன் என்னையே சந்தேகப்பட்டு ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது, ஏற்கனவே அவன் தங்கச்சின்னா சும்மாவே விட மாட்டான், இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா என்னெல்லாம் உயிரோட விட்டு வைக்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மாலாம் சொல்றாங்க. நம்ம சண்முகமும் கனிக்கிட்ட வந்து, கனி உன்னை யாரு கடத்திட்டு போனாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா, ஏதாவது அவங்க பேசிட்டு இருந்ததை கவனிச்சியா அப்படின்னு கேட்கும்போது கனியும் இல்லைன்னா நான் எனக்கு சரியா தெரியல, அவங்க யாரையுமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, ஆனா அவங்க என்ன மேரேஜ் பண்ணா நல்லபடியா அவங்க வாழ்க்கை இருக்கும்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எல்லாம் பார்த்தோம் அப்படிலாம் பேசுற மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நம்ம சண்முகத்துக்கு டவுட் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆகுதுன்னு சொல்லலாம். சண்முகமும் சரி எப்படி இந்த ஜாதகம் வெளியில போச்சு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாளைய சரியா கூப்பிடுறாங்க. பாண்டியம்மாள் ரொம்பவே பதட்டம் ஆயிராங்க. பாண்டியம்மாளோட கையில பணம் இருக்கதை கவனிக்கிறாங்க. நம்ம சண்முகமும் என்னத்த உங்கள்கிட்ட ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு விசாரிக்கும் போது பாண்டியம்மாள் பதட்டாகிறாங்க. இல்லை நான் வந்து வேற எங்கேயோ போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளித்து விடுறாங்க. என்னதான் இருந்தாலும் சண்முகம் அதை நம்புகிற மாதிரி இல்லை, இவங்க தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி இந்த பணத்தையும் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்துக்கு தெரிய வருது. எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு பாண்டியம்மாள் பார்த்தாலும் நம்ம பரணிய சண்முகமும் செம மாசம் வந்து பாண்டியம்மாளை தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம பரணிய பாண்டியம்மாள் கிட்ட என்ன எங்கே போகிறீங்க, எது இவ்வளோ நாள் இந்த வீட்டில் தானே இருந்தீங்க, இப்போ திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறீங்கன்னு கேட்கும்போது பாண்டியம்மாளும் இல்லை இங்கே உன்னோட அப்பனோட கோபம் தெரியல, எப்படியோ கொஞ்சம் நாளில் குறைஞ்சிருக்கும், இனியும் இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தா சரி வராது, அதான் கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆனேன் அப்படி சொல்லும்போது நம்ம பரணியும் எங்கே போகிறீங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு நீங்கள் போக முடியாது, கனி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் நீங்கள் தானே இப்படியெல்லாம் ஆட்களை அரேஞ்ச் பண்ணி கனியோட ஜாதகத்தை எடுத்தது அப்படின்னு சரியா கேட்குறாங்க நம்ம பரணி. அதுக்கு அவங்களும் என்ன சொல்றல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, நான் எல்லாம் இப்படி ஒரு வேலையை செய்வேன்னா கண்டிப்பா நான் இதை பண்ணலன்னு சொல்லும் போது நம்ம சண்முகம் செம மாசா பாண்டியம்மாளையும் சவுந்தரபாண்டியையும் சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.